ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த vlog எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது தேர்ஸ்டே எடுத்த vlog தான். நாங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட. சடனாக வடபழனி போகலான்னு கிளம்புனோம். ஆனால் சிறுவாபுரி முருகர் எங்களை அங்கே வான்னு கூப்பிட்டுட்டாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல அரோகரா அரோகரா அரோகரா. தருண்குட்டி ரொம்ப பிளஸ்டு சைல்டுங்க எங்களுக்கு. ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும், சிவன், ஐயப்பன் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சாமியை அவன் கும்பிடுறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயர் உள்ளே போனோடனே, நீ சொன்னதில் சாட்சாத் முருகரே இறங்கி வந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு திருநீர்லாம் போட்டு விட்டார். அங்கே இருக்கவங்க எல்லாருமே தருண்குட்டியை பார்த்து ரொம்ப பிளஸ் பண்ணாங்க. எங்களுக்கு அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்னதான் மனசு கஷ்டத்தோடு போனாலும் நம்ம போகிற இடத்துல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதே நமக்கு பெரிய சந்தோஷம்தாங்க. அதே மாதிரி தான் கோவில் சுற்றிட்டு வரும்போதும், கோவில் சுற்றும் போது 2 பேர், ஒரு வயசான தாத்தாவும் ஒரு பாட்டியும் என்னை வாலண்டரியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ கேட்டதை நினச்சதெல்லாம் நடக்குமா, சீக்கிரமே உனக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது, நீ சொந்த வீடு வாங்கிடுவேன். ஆக்சுவலி நான் அங்கே வாடகை வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. ஆனால் நீ சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போகிற யோகம் உனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அவ்வளோ நிறைவாக இருந்தது மனசு. பிரசாதம் இன்னைக்கு சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு வந்ததை விட எனக்கு இந்த கோவில்ல நடந்த விஷயங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. முருகரே எனக்கு நேர்ல பிளஸிங் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எனக்காக வேண்டினதை விட உங்களுக்காகவும் சேர்த்துதான் வேண்டியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல பிளஸ்டோட நான் அந்த கோவிலை விட்டு வெளியே வந்தேங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வாசலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சில வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் இல்லையா? அதனால் அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பாட்டிக்கிட்டெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.